சிவ மகாபுராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது ஆதிசைவர்கள் பெருமை. சூத புராணிகரே, அந்தகேஸ்வர லிங்கம் முதலிய ஜோதிலிங்கங்களை ஆதிசைவர்கள் ஆகம ரீதியாக பூஜை செய்விக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்களே, அந்த ஆதிசைவர் என்பவர் யார்? அவர்களுக்கு அத்தகைய சிறப்பு எப்படி வந்தது? அவர்களது சரித்திரத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நைமிசாரண்யவாசிகள் கேட்டார்கள். அதற்கு முனிவர் கூறலானார். மாதவர்களே, சைவர்கள் அநாதிசைவர், ஆதிசைவர், மகாசைவர், அணுசைவர், அவாந்திர சைவர், பிரவர சைவர், அந்நிய சைவர் என்று 7 வகையினர் ஆவர். அவர்களில் ஆதிசைவர் சிவபெருமானது ஊர்துவ முகத்திலிருந்து தோன்றியவர்கள். அவர்கள் அந்த சதாசிவ மூர்த்தியாலேயே தீட்சை செய்ய பெற்றவர்கள். சிவபெருமானின் முகத்திலிருந்து தோன்றியதால் சிவ ஆகமங்களில் சொல்லிய முறைப்படி சிவபெருமானை அர்ச்சனை செய்வதற்கு உரியவராவர். மேலும் சிவத்விஜர் என்ற பெயரையும் பெற்று சிவபெருமானாலேயே புத்திரராக மதிக்க பெற்றவர்கள். இவர்கள் புத்திரர் உரிமை பெற்றவர்கள் என்பதற்கு ஒரு சரித்திரத்தை சொல்கிறேன், கேளுங்கள் என்றார். பூர்வத்தில் ததீசி என்ற ஆதிசைவர் ஒருவர் சிவபக்தியும் சிவார்ச்சனையும் நியமப்படி நீங்காத சிந்தனையுடையவராய் சிவ ஆகமங்களை கற்றுணர்ந்து நித்திய நைமித்திக பிராயச்சித்தங்களை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு புத்திரன் உண்டு. அந்த புத்திரன் தன் மரபிற்கு ஏற்ப தன் தந்தையால் தீட்சை செய்ய பெற்று சிவாகமங்களை உணர்ந்து காலம் தவறாமல் சிவபூஜை செய்து வந்தான். திருமண பருவத்தில் திருமணம் செய்து கொண்டு மனைவியின் துர்ச்செயல்களால் மதிமயங்கி 4 புதல்வர்களுக்கு தந்தையும் ஆனான். மனைவியிடம் அடிமைப்பட்ட மனமுடையவனாக இருந்தும் சிறிதும் குறையாத ஆர்வத்தோடு சிவபக்தியோடும் தன் தந்தையைப் போல சிவார்ச்சனை செய்து பிறருக்கும் சிவதீட்சை செய்து கொண்டும் இருந்தான். ஒரு நாள் ததீசி அயலூருக்கு செல்ல வேண்டி வந்ததால் அவர் தன் மகனை பார்த்து, புத்திரா, நான் ஊருக்கு போக வேண்டி இருப்பதால் நான் திரும்பி வரும் வரையில் வழக்கம் போல சிவலிங்க அர்ச்சனை செய்து வா என்று கூறி சென்றார். அங்கு சென்ற இடத்தில் உறவினரின் விருப்பத்தின்படி சிறிது காலம் அங்கேயே தங்கியிருந்தார். புத்திரனும் காலம் தவறாமல் சிவபூஜை செய்து வந்தான். அந்த சமயத்தில் சிவராத்திரி தினம் வந்தது. ஊரில் உள்ளோர் யாவரும் விரதம் இருந்து சிவபூஜை செய்ய வேண்டிய நாள் ஆகையால் புத்திரனும் உபவாசம் இருந்து அன்றிரவில் காலந்தோறும் பூஜித்து வந்தான். 3ஆம் கால பூஜை முடிந்த பிறகு 4வது காலம் செய்ய வேண்டியவன் மனைவியால் மனம் தவறிய நிலையில் 4வது கால பூஜை நடத்த நேரிட்டது. அதனால் சிவபெருமான் கோபம் கொண்டு அவனை பித்து பிடித்தவனாகும்படி செய்தார். அன்று முதல் அவனது 4 புதல்வர்களில் மூத்த புதல்வனை சிவலிங்க அர்ச்சனையை செய்து வர வேண்டியதாயிற்று. சில நாட்கள் சென்ற பிறகு ததீசி முனிவர் தன் ஊருக்கு திரும்பி வந்தார். தன் புத்திரன் பித்து பிடித்தவனாக இருப்பதைக் கண்டு துயரமடைந்தார். இருந்த போதும் நியமனப்படி சிவபூஜை செய்ய சிவபெருமான் பிரத்யட்சமாகி ததீசியை நோக்கி, இத்தகைய புத்திரனை கொண்டு என்னை பூஜிக்க செய்தாயல்லவா என்று கண்டிக்க, ததீசி மிகவும் பயந்து, அவன் அப்படியா செய்தான்? அவனால் என் வம்சமே பெருமை இழந்ததே, இனி என்ன செய்வேன்? இதற்கு பிராயச்சித்தமும் இல்லையே என்று தனக்குத்தானே நொந்து கொண்டார். இவ்வாறு இருக்கும்போது அவரது புத்திரனை இடைஞ்சல் செய்த துஷ்டை இறந்து விட்டாள். அவள் சிவபூஜைக்கு இடைஞ்சல் செய்தவளாக இருந்தும் கூட மருமகள் மாண்டதற்காக ததீசி முனிவர் வருந்தினார். தன் புத்திரன் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேட எண்ணி பிராயச்சித்த விதிப்படி சிவபூஜையையும் பார்வதி பூஜையையும் செய்து வந்தார். அதனால் பார்வதி தேவி, ஆதிசைவர்கள் என் புத்திரர்களாகியால் நீ அஞ்ச வேண்டாம் என்று அவரை தேற்றி சிவபெருமானிடம் ததீசி புத்திரன் செய்த பாவத்தை மன்னிக்க வேண்டி நெய்யால் ஸ்நானம் செய்வித்து சிவபெருமானால் யஜ்ஞோபவீதம் கற்பிக்க செய்து ஷோடாட்சர சுரூபமாகிய சிவ காயத்ரியையும் ஸ்ரீ பஞ்சாட்சரியையும் உபதேசம் செய்வித்து 16 முறை ஜபிக்க செய்தாள். அதனால் ததீசி புத்திரனின் பாவங்கள் நீங்கின. சிவபெருமான் அந்த ஆதிசைவ புத்திரனை நோக்கி, இனி இந்த மந்திரங்களை கொண்டே பாத்தியம் முதல் நமஸ்காரம் வரையில் அடங்கிய பூஜையை செய்ய வேண்டும் என்று சொல்லி மேலும் சில மந்திரங்களை உபதேசித்தார். தானியம், பழம், வஸ்திரம், நெய், எண்ணெய் முதலிய சிவபூஜை செய்த மீதியை எல்லாம் நீங்கள் அனுபவித்தால் உங்களுக்கு தோஷமில்லை. ஆதிசைவர்களாகிய நீங்கள் என் முகத்தில் தோன்றியவர்களாகியால் எனக்கு நிவேதனம் செய்தவற்றை அனுபவிப்பதற்கு உரிமை உண்டு, பிறருக்கு அது இல்லை. நீங்களே எம்மையும் பார்வதியையும் பூஜிக்க உரியவர்கள். ஒவ்வொருவரும் ஆதி பார்த்த லிங்கங்களை பூஜிக்கலாமே தவிர பார்த்த லிங்கங்களை
ஆதிசைவர்களை கொண்டே பூஜிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இவ்வாறே செய்து இஷ்டப்பட்ட போகங்களை அனுபவிப்பார்களாக என்று ஆச்சாரிய அபிஷேகம் செய்து சிவபூஜா உரிமையை வழங்கி, நீங்கள் வேத மந்திரங்களை விட சிறந்த ஆகம முறையாகவே பூஜை செய்ய வேண்டும். உங்களை பூஜித்தவர்கள் எம்மையும் பூஜித்த பயனை பெறுவார்கள். சைவ ஆச்சாரங்களையும் சிவபக்தியையும் விருத்தி செய்ய வேண்டிய ஆதிசைவர்களாகிய நீங்கள் உலகத்தாரால் எம்மை போலவே மதிக்கப்பெற்று குடும்ப விருத்தி அடைந்து வாழ்வீர்களாக என்று வரமளித்து ஆசிர்வதித்தார். ஆகையால் ஆதிசைவர்கள் ஆச்சாரமுடையவராயினும், ஒருவேளை தெய்வகதியால் ஆச்சாரம் தவறியவராயினும் அவர்களை உலகத்தோர் கைவிடலாகாது. சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் கையால் பூஜிக்கும் பாக்கியத்தை அடைந்த ஓர் ஆதிசைவனுக்கு அன்னமளித்தவன் அநேகம் கோதான பயனை பெறுவான். இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்றார். அந்தகேஸ்வர நகரத்தில் நீதி தவறாத அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவன் பெயர் பத்திரன். அவன் நாள்தோறும் வேதியருக்கு அன்னமளிக்க வேண்டும் என்று நியமனம் செய்து கொண்டு நாள் ஒன்றுக்கு அநேகம் 1000 அந்தணருக்கு அறுசுவையுடன் கூடிய உணவை விருப்பத்துடன் தானமளித்து கொண்டிருந்தான். அவன் சிவன் பக்தனாகியால் சிவபெருமான் அவன் கையில் ஒரு கொடியை கொடுத்து, அரசனே, இதை உன் அன்னசத்திரத்தில் விடியற் காலையில் கட்டி வைத்து உன் நியமனப்படி அன்னமளித்து வருவாயாக. அவ்வாறு அளித்து வரும்போது எவனேனும் ஒரு சத்புருஷன் அந்த அன்னத்தை உண்பானானால் அன்று நீ நாட்டிய கொடி விழுந்துவிடும். அவ்வாறு விழாவிட்டால் அன்றைய தினம் உன் அன்னத்தை சத்புருஷர் உண்ணவில்லை என்று உணர்ந்து கொள் என்று கூறி மறைந்தார். அரசன் அரசனாரின் கட்டளைப்படி அந்த கொடியை தன் மாளிகையில் நாட்டி வழக்கப்படி பிராமண போஜனம் செய்வித்து வந்தான். அப்போது ஒரு ஆதிசைவ பிராமணனுக்கு அன்னமளிக்க உடனே அந்த கொடி விழுந்தது. மன்னன் பத்ரன் அந்த கொடியின் வரலாற்றை அங்கிருந்த அந்தணர்களுக்கு கூறினான். அதற்கு அவர்கள், நாங்கள் யாவரும் முன்பே பதீதனாகிய இந்த அந்தணனுக்கு அன்னம் அளித்ததால் இந்த கொடி விழுந்ததே அன்றி சிவபெருமான் கூறியபடி சத்புருஷன் உண்டதால் விழுந்ததல்ல என்றார்கள். அதற்கு அரசன், அந்தணர்களே, நீங்கள் சொல்வது உண்மையானால் அதனையும் சோதித்து விடுவோமே என்று மீண்டும் அந்த கொடியை நாட்டி வந்த வேதியருக்கெல்லாம் சில நாட்கள் வரை அன்னமளித்து வந்தான். அப்படியும் அது விழாததால் அரசனும் அந்தணர்களும் முன்பு கொடி விழுந்தது ஆதிசைவ வேதியர் உண்டதனாலேயே என்று நினைத்தார்கள். முனிவர்களே, ஆதிசைவர்கள் சிவகடாட்சம் பெற்றவர்கள். ஆகையால் அவர்கள் தங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிவபூஜை செய்வதற்கு உரியவர்கள். புண்ணிய சரிதங்களை கேட்பதில் அக்கறையுடைய முனிவர்களே, நீங்கள் கேட்ட ஆதிசைவர்களின் மகிமையை சொன்னேன். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.